எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா நித்யா? நல்லா இருக்கு. அது இந்த பக்கம் அந்த குழந்தைங்கலாம் விளையாடுறது பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இப்பதான் அங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி ஏதாச்சும் கேட்பா, நாமளும் சொல்லலான்னு பார்த்தா அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன்றா. சரி பார்க் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கேட்பான்னு பார்த்தா இங்கேயும் எதுவுமே கேட்க மாட்டேன்றா. ஜாலியா சுத்தி முத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரா. என்ன நடக்குது நித்யா? ம், ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரிங்க, வாங்க அங்க போலாம். அங்க நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க எவ்வளவு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. அங்க போலாமா? சரி போலாம். அணைக்கின்ற வேளையில் உயிர் பூ திடுக்கென்று மலரும். நீ வெடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பு சருகாக உலரும். மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்தன் மார்போடு சூப்பரா இருக்குங்க. ஆமா நித்யா, எனக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா இங்க வந்தாவே. அப்புறம் நித்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அங்க போய் உட்காரலாமா? உட்காந்து பேசலாமா? சரிங்க, போலாம். சோ அந்த குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. இவ ஏன் நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்றா? இவ கேட்கலங்கிறதுக்காக இதுக்கப்புறமும் பிரீத்திய பத்தி சொல்லாம இருக்கிறது தப்பு. கண்டிப்பா சொல்லிடணும். முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ? நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? ஷூ. இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லிடணும். ஏங்க அங்க பாருங்களேன், அந்த குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா விளையாடுறாங்க. சரி நித்யா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னல, அது என்னன்னு கேட்க மாட்டியா? ஆமால, சொல்லுங்க என்ன விஷயம்? என்னது? ஏய், இப்போதான் நம்ம கிளம்பி வரதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. அதை பத்தி உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை பத்தி ஏன் என்கிட்ட நீ எதுவுமே கேட்க மாட்டேன்ற? அப்படி என்னங்க நடந்தது? நித்யா, சரி நீங்களே சொல்லுங்க. அது நித்யா, நம்ம கடையிலேருந்து வெளியே வரப்போ ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு பேரு கூட பிரீத்தின்னு. ம், அந்த பொண்ணை பத்தி நீ ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்ற? இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கே என்கிட்ட சொல்லணும்னு தோணிருந்தா சொல்லியிருப்பீங்க. ஒருவேளை என்கிட்ட சொல்லாம இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும். அது எப்படி சொல்ற? ஒருவேளை அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரிய வேண்டாம், மறைக்கணும்னு நினைச்சிருந்தா? ஏங்க பெரிய விஷயமா இருந்தா கண்டிப்பா நீங்க என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. நித்யா, அது ஏங்க மிஞ்சி மிஞ்சி போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 முறை 3 முறை பார்த்துருப்பாமா. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்தன்னைக்கு இந்த காலையில் தான் நீங்கள் என்ன பார்த்தீங்க. அப்போவும் உங்கள் பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக என் கழுத்தில் தாலியும் கட்டினீங்க. உங்களை பொறுத்தவரையும் நான் புதுசாக வந்திருக்க பொண்ணு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் மனசார என்னை பொண்டாட்டியாக நினச்சி தான் தாலி கட்டினதா நீங்களே சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நைட்டு உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்க. அப்போவே இந்த பொண்ணை பற்றி நீங்கள் பேசல அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இந்த பொண்ணு அந்தளவு முக்கியமான பொண்ணாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக உங்களுக்கு இவங்க முக்கியமான பொண்ணாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆமா நித்யா, எனக்கு அப்போ உன்கிட்ட இவளை பத்தி பேசணும்னு எனக்கு தோணல. இவெல்லாம் ஒரு ஆளான்னு நான் விட்டுட்டேன். இருந்தாலும் இதுக்கப்புறமும் அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது. அவ பேரு பிரீத்தி. நானும் அவளும் காலேஜ்ல இருந்து ஒன்னா தான் படிச்சுட்டு இருக்கோம். காலேஜ் படிக்கிறப்போ இருந்தே என்கிட்ட அடிக்கடி வந்து என்ன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆனா எனக்கு என்னமோ அவ மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப பணத்திமிரு காட்டுவான், ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணுவான். எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. அதனால அவ மேல இன்ட்ரெஸ்டே இருந்ததில்ல. காலேஜ் முடியிற வரையும் தான் டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பின்னாடியே தான் சுத்துவான். அடிக்கடி எப்ப பார்த்தாலும் வெளியே பாக்குறப்பெல்லாம் சும்மா ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பான். எனக்கு அவ பிஹேவியர் சுத்தமா பிடிச்சதில்ல. நானும் எத்தனையோ முறை அவகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு உன் மேல லவ் இல்லை, என்னால உன்னை ஒய்ஃபா கன்சிடர் பண்ண முடியாது, என்னை விட்டுடுன்னு எத்தனை முறை சொல்லிட்டேன் நித்யா. ஆனா அவ சுத்தமா என் பேச்ச கேட்கல. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. அதனால தான் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றேங்கிற பேர்ல அந்த மாதிரி. என்ன நித்யா, இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றேன், நீ என்னன்னா சிரிச்சுட்டே உட்காந்துருக்க?
நீங்களே சொல்லிட்டீங்க அவன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலைன்னு. இதுக்கப்புறம் இதில் நான் என்னங்க சொல்கிறது? உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளோதான். ஏங்க, நான் வேணா வீட்டுக்குள்ளே வளர்ந்த பொண்ணு, உங்களவு படிக்காத பொண்ணாக இருக்கலாம். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுங்க. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு கசக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களை துரத்தி துரத்தி உங்கள் பின்னாடியே வந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்கல, அவ்வளோதானங்க. அதுக்கு உங்கள் மேலே நான் எதுக்கு தப்பாக நினைக்கணும்? அவங்க இன்னுமே மனசை மாற்றிக்காமல் இருந்தால் அது அவங்க தப்பு. அது மட்டும் இல்லை, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே வந்து இவ்வளோ நாளாக உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி பழகுறீங்க, எப்படி ஒருத்தர்கிட்ட நடந்துப்பீங்கன்னு கூடவா எனக்கு தெரியாது. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும் அதை நான் உடனே நம்பவும் மாட்டேன், உங்களை என்றைக்கும் சந்தேகப்படவும் மாட்டேன். என் புருஷன் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்த உன்கிட்ட மறைச்சிட்டேன்னு என் மேல உனக்கு கோபம் இல்லையே? இல்லை இல்லை இல்லை. ஓ, என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து. நித்யா, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஹோய் பொண்டாட்டி, உன்னதான் கேக்குறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? மேடம், இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கரெக்டா? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சரி வா, இங்கே ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க. இவர் ரூம்ல இருப்பான்னு நினைச்சு பார்த்தா ரூம்லயும் காணோம். ஃபோன் பண்ணி எப்போ வர சொன்னேன், இன்னும் ரூமுக்கு வராம என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? இந்த கிஃப்டை பார்த்த உடனே கண்டிப்பா மேடம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போறா. இதுக்கப்புறமும் இங்கே நின்று வெயிட் பண்ணோம், நம்மளால முடியாதுப்பா. கீழே போலாம், எப்படியும் கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாட்ட, எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என் பிள்ளைங்க தானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, அப்போ நல்லா தான் இருக்கும். அத்தை, என்னமானு உண்மை தானே சொல்கிறோம்? உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்படி, ஆனால் எனக்கு இப்போ புரியுது அண்ணி, நீங்கள் ஏன் பிள்ளைங்க கூட போக வேணாம், அவங்கள ஏன் தனித்தனியாக ட்ரெஸ் எடுக்க அனுப்புனீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. இன்னும் நித்யாவும் மாப்பிள்ளையும் வரலையா அண்ணி? எங்களுக்கு வர டைம் ஆகுது, பிள்ளைங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, வந்துருவாங்க. அவனே இன்னைக்கு தான் அவளை வெளியவே கூட்டிகிட்டு போயிருக்கான். எத்தனை முறை சொல்லியாச்சு, எப்படியோ மனசு வந்து இப்போ தான் 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. பொறுமையாக வரட்டும். நீங்கள் ஏன் இப்போவே வீட்டுக்கு கிளம்புறீங்க? எல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் பொறுமையாக போகலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நாங்கள் அப்படியே கிளம்புறோன்னு சொன்னோம், நீங்கள் தான் கேட்காம வீட்டுக்கு வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறோம் அண்ணி. ஆமாம் அண்ணி. என்ன அண்ணி நீங்களுமா? ஆமாம் சுமதி, சூர்யா தான் வெளியே போயிருக்கான்ல, அதனால தான் உங்கள் கூடயே வந்துட்டேன். அவன் வந்த உடனே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பாப்பா, என்னப்பா லைனாக எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, எல்லாரும் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். இந்த நைட் டைம் போய் வீட்டில் எல்லாரும் சமைச்சிட்டு இருப்பீங்களா? இங்கே எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்க கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அண்ணி, அதனால இன்னைக்கு தங்கிட்டு போங்க. இல்லை அண்ணி, அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொன்னால் கேட்டு தான் ஆகணும். அதனால எல்லாரும் இன்னைக்கு தங்கிட்டு காலையில் போங்க. ஆமாம்மா, இருங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப நல்லா இருக்குல்ல. அப்புறம் என்ன, உங்கள் பொண்ணே சொல்லியாச்சு, கேட்டு தான் ஆகணும். எங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியுமா அண்ணி? சரி, இருந்துட்டே போகிறோம். ஏய் அனிதா. என்னக்கா? ஆமாம், உன் புருஷன் எதுவும் உன்னை வர சொன்னாரா? அக்கா, ஆமாக்கா, மறந்துட்டனே. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாரு, வந்த உடனே ரூமுக்கு வர சொல்லி ஒரு ஃபோன் வேற பண்ணி சொன்னாருக்கா. நான் அப்படியே இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்க உடனே இங்கேயே உட்காந்துட்டேன், போகவே இல்லை. எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? அடி பாவி, அவர் சொல்லியும் நீ போகலையா? கொஞ்சம் அங்கே பாரு, உன் புருஷன் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமா இங்கே தான் இருக்காரு. என்னன்னு புரியல. அப்போ இவ்வளோ நேரம் நீ அவரை பார்க்கவே இல்லையா என்ன? அடி பாவி, எப்போ உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? நீ என்னன்னா ஜாலியாக எல்லாரு கூடயும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கல, இங்கே ஒருத்தன் ரொம்ப நேரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கானே, என்னை பார்த்தாலாச்சும் உனக்கு வரணும்னு தோணுதா? அப்பயும் உட்காந்து அங்கே தான் பேசிட்டு இருக்க. முதல்ல நான் ஃபோன் பண்ணதே இவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ சுவாரஸ்யமாக உட்காந்து பேசிட்டு இருக்கா.
ஆமாக்கா, அதனால தான் இங்கே வந்து நிற்கிறாரோ. இவ்வளோ நேரம் நான் இவரை பார்க்கவே இல்லைக்கா. இப்போ நான் எப்படிக்கா இங்கேருந்து போகிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்படியோ ஒன்று போ. நீ போகிற வரையும் உன் புருஷன் இங்கே தான் அங்கேயும் தான் நடந்துட்டு இருக்க போகிறாரு. அக்கா, நீ ஏதாச்சும் ஐடியா கொடுங்கக்கா. இப்போ எந்திரிச்சு போனால் என்னன்னு எல்லாரும் கேட்பாங்களே. நான் என்னன்னு சொல்லிட்டு போகிறது? கேட்க தான் செய்வாங்க. ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு போ. அட எந்திரிச்சு போமா. ம். அண்ணா வாங்கண்ணா, என்ன ஐஸ்கிரீம்ண்ணா சாப்பிட்றீங்க? நம்ம கிட்ட எல்லா ஃப்ளேவருமே இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோன் ஐஸ் தாங்க, சாக்லேட் ஃப்ளேவர். தம்பி, ஒரு கோன் ஐஸ் தான்ப்பா, சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்துரு. சரிங்கண்ணா, ஒன்று போதுமாங்கண்ணா? போதும்பா. உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ஏன்? எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு நித்யா. சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பா நல்லா சளி பிடிச்சிரும். அதனால தான் வேண்டான்னு சொல்றேன். நீ சாப்பிடு. அப்படியா? இல்லைன்னா எனக்கும் வேண்டாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். நைட் டைம் ஆக போதில்ல, அதனால தான் அப்படி இருக்கும். கிளம்பலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா. நீ பொறுமையா சாப்பிட்டு முடி, அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம். அண்ணா இந்தாங்க. சரிப்பா. எவ்வளோ? அண்ணா 120 ரூபாய். இந்தா நித்யா, சாப்பிடு. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். உனக்கென எனக்கென முதலெது முடிவெது, எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். பாரா, என்ன அதிசயம். மேடம் என் பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன விஷயம்? என்ன கவின், சும்மா சும்மா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் உங்க பக்கத்துல உட்கார மாட்டேனா என்ன? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எப்பயும் போலதான். ஓ, சரிதான். கவின் ப்ளீஸ். நான் உன்னை இப்ப எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துருக்கேன். நீயா தான் வந்து பக்கத்துல உட்காந்துருக்க. அதான் ரொம்ப அதிசயமா இருக்கே. மேடம் என் பக்கத்துல எல்லாம் உட்கார மாட்டீங்களேன்னு கேட்டேன். இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியலப்பா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? நானும் காலையில இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. வாட்? நான் அவாய்ட் பண்றேனா? அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியலையே. சும்மா நடிக்காதீங்க கவின். நேத்து அப்படி நடந்ததுக்கு ஐம் சாரி. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்படி நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீ எப்பயும் போல என்கிட்ட சகஜமாக பேசினா தானே. நான் எப்பயும் போல சகஜமா பேசினாதான் உனக்கு பிடிக்கலல்ல. அப்புறம் நான் எது பேசினாலும் அது உனக்கு பிடிக்காது. கண்டிப்பா அதை நீ தப்பான அர்த்தத்தோட தான் பாக்குற. அதனாலதான் எதுவுமே பேச வேண்டாம்னு அமைதியா இருக்கேன். கவின், என்னடா அது? காலையில இருந்து ஒரே அதிசயமா இருக்கு. அவளா தேடி வந்து பேசுறா. இப்ப என்னன்னா அவளா பக்கத்துல உட்காந்தா. என்னைக்குமே நான் தொட்டு கூட பேச மாட்டா. இன்னைக்கு என்னன்னா என்ன அதிசயம்? கவின் சாரி கவின், நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ். எத்தனை முறை சாரி கேட்குறேன்ல, உங்களால் மன்னிக்கவே முடியாதா? சரி, இப்பயாச்சும் சொல்லு வைஷு. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? நீ சொல்ற பதிலை வச்சுதான் அடுத்து உன்கிட்ட எனக்கு எப்படி பேசணும்னே தோணும். அதான் நான் ஏன் கேட்குறேன்னா, நான் எப்படி பேசினா உனக்கு பிடிக்கும்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. நான் எது பேசினாலும் அது உனக்கு தப்பாக தான் தெரியுது. நான் அக்கறையாக பேசினாலுமே உனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. நான் சந்தோஷத்தோட விருப்பத்தோட ஒரு வார்த்தை ஏதாச்சும் சொன்னாலும் அது உனக்கு தப்பாக தெரியுது. நீ என்னை எப்படி நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல வைஷு. ஏய், என்ன பண்ற? சாரி கவின், நீங்கள் பேசுறதுல எனக்கு தெரியுது. நான் இத்தனை நாளாக உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சத்தியமாக நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவே தான் அப்படி கவின். அதனால் என்னால் டக்குன்னு எதையும் ஏற்றுக்க முடியல, யாரையும் முதல்ல நம்ப முடியல. ஆனால் உண்மையாக உங்கள் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு உங்களை நான் தப்பாக பார்த்ததும் இல்லை. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் சில டைம் அது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுனாலும் அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எப்போவும் அந்த மாதிரி எதுவும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் கவின். நானே கோவமாக இருந்தாலும் நீங்கள் என்னை சமாதானப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் உங்களை நிறையவே மாற்றிருக்கீங்க. இப்போல்லாம் என்னை தொட்டு கூட நீங்கள் பேசுறதில்ல. ஆனால் அதெல்லாம் நான் ஹர்ட் பண்ணிட்டனால தானே எனக்கு இப்போ தான் கவின் புரியுது. சாரி கவின், என்னால் உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் நான் அப்படி எதுவும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். வைஷு, ஆமாம் கவின்,
நீங்க பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவின். ஏய் வைஷு, அலறியா? இங்க பாரு, அழாத வைஷு. இல்ல, நான் பண்ணது தப்பு தான். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த நான்சி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணா நான் அவ சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன் கவின். எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். வைஷு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நகரு. ஏன் எனக்கு உங்ககிட்ட உரிமை இல்லையா என்ன? எனக்கு மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும் கவின். யாரடி சொன்னா உனக்கு என்கிட்ட உரிமை இல்லைன்னு? என் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான். உனக்கு மட்டும்தான் இடம் வைஷு. அப்படி இருக்கப்போ உனக்கு எப்படி எந்த உரிமையும் இல்லாம இருக்கும்? என்கிட்ட முழுசா எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு காணாத உங்களுக்கு என் மேல கோபம் போயிடுச்சா? சொல்லப்போனா கோவம்னு இல்லை, ஆனா கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். நிஜமா? ஆமா வைஷு, நிஜமாதான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஏய், நான் உண்மையா தான் சொல்றேன்டி. உண்மையா இருந்தா அப்போ எப்ப என்கிட்ட ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி நம்புறது? அடி பாவி. ம் அப்போ மேடம்க்கு நான் சொல்றது பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே மட்டும்தான் நடிப்பு. இவ மனசுல இருக்கிறது சொல்ல மாட்டாளாம், நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணுமா? சரியான ஆளுதான். கவின், ம் நீங்க என்கிட்ட எப்பவும் ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது சொல்லல. அப்போ என் மேல கோவம் போலையா? அப்படியா? என்ன சொல்லுவேன்? அதான் கவின், எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் வைஷு. அப்படி என்ன உன்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு எதுவும் ரெகுலரா சொல்ற மாதிரி ஞாபகம் இல்லையே. என்னன்னு நீயே சொல்லு. அது அது வந்து நானே சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். சரியான உஷாரான ஆள் தாண்டி நீ. சரி, அது என்னன்னு சொல்ல வேண்டாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேள்வியா? ஆ, கேளுங்க. அது இப்போயாச்சும் சொல்லு வைஷு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? அது கவின், எனக்கு எனக்கு உங்களை பிடிக்கும். சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது What? நானும் வைஷு, கமகை, அப்போ நீ ம், என்ன வைஷு ஊம்னு சொல்லிட்டு இருக்க? அத வாய் திறந்து சொல்லு. சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல, சொல்லு. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வைஷு? நான் கண்டிப்பா சொல்லுவேன் கவின். இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. என்ன? எங்க கண்ணை பார்த்து சொல்லு. நீ சொல்லு வைஷு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கவின். அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்க எப்பவும் சொல்றத சொல்லுங்க. அந்த 3 வார்த்தையை சொல்லியிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்போ சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா நான் மட்டும் உன்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். சரியான ஆள் தாண்டி. கவின், வைஷு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதுமா? இப்போ மட்டும் சிரிப்பு வந்துருமே, ஆனா நீ மட்டும் சொல்ல மாட்ட. சரியான ஆள் தான். அதான் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. ஏய், அதுவும் இதுவும் ஒண்ணா? கண்டிப்பா கூடிய சீக்கிரம் சொல்லுவேன், சரியா? அப்போ இதுக்கப்புறம் நான் எது பண்ணாலும் என்ன தப்பா நினைக்க மாட்டியே? ம்ஹும். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. சரி, ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நைட் ஆயிடுச்சு, அதனால கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, சரியா? சரிங்க மேடம்.
அப்புறம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஹெல்மெட் போடாமல் ட்ரைவ் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே நீங்கள் ரீச் ஆயிட்டீங்கன்னு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதும். ஓகே? சரி, அப்புறம் என்ன உங்களுக்கு கிண்டலா? நான் ஒன்றும் கதை சொல்லலை. சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். சரி, நான் சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு அனுப்புறீங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் எப்படியும் நீங்கள் தனியாக தான் எல்லாம் செஞ்சு சாப்பிடணும். இங்கே பாருங்கள், எல்லார் கூடயும் ஜாலியாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டே சாப்பிட்டீங்கல்ல, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனா உண்மையாவே ஜாலியா தான் இருந்தது அப்பர்ணா. ஏன்னா எப்பவும் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய பேர் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு. எப்பவும் வீட்டில் நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். ஸ்கூல்ல இருக்கப்ப நானும் அதையும் சேர்ந்து சாப்பிடுவோம். இருந்தாலும் வீட்டில் எப்போ போனாலும் நான் மட்டும்தான் இருப்பேனா, தனியா இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டே எல்லார் கூடயும் ஜாலியா இருந்தேனா, இங்கிருந்து போகவே சொல்ல போனா மனசு வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இங்கே வரலாம், போகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டே பண்ணலாம். இப்போ கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியும். கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்போது மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு வருவீங்க தானே? ஆ, ஏன் மேரேஜ் ஆனா ஹஸ்பண்ட் வீட்லயே இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அம்மா வீட்டுக்கு எப்போ தோணுனாலும் வரலாம். உனக்கு எவ்வளோ டேஸ் இங்கே தங்கணும்னு தோணுனாலும் நீ தங்கலாம். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்க. அப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டயும் சாரி காமிச்சியா? என்ன சொன்னாங்க? காமிச்சேங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா சாரி. என் அண்ணிங்களுக்கும் அதே மாதிரி சாரி வேணுமா. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்ப்பா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேணும்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் அப்பன்னா, மேரேஜ்க்கு நம்ம சைட்ல இருந்து எனக்குன்னு யாரும் இல்லைல்ல. அதனால என்னதான் இருந்தாலும் உன் அண்ணிங்க என்னை வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுறாங்க. நானும் என்னோட தங்கச்சிங்களா தான் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். நீங்களாச்சு உங்க தங்கச்சிங்களாச்சு, உங்க தங்கச்சிங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. நானும் எதுவும் சொல்லலப்பா. இங்க இங்க பூச்சி பூச்சி. என்ன என்னாச்சு சடனா? இங்க என் மேல பாருங்களேன் பூச்சி. அதை தட்டி விடுங்க, ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ். என்ன அப்பன்னா நார்மலான பூச்சி தான், நீங்களே தட்டி விடுங்க. பயமா இருக்குங்க ப்ளீஸ். சின்ன குழந்தை கூட பரவாயில்ல போல. இந்த பூச்சிக்கெல்லாம் பயந்தா? நீங்க என்ன பேசிட்டே இருக்கீங்க? அது பாருங்க மேல ஏறுது. தட்டுங்க. சரிம்மா சரி, ஒரு நிமிஷம். அப்பன்னா தட்டி விட்டாச்சுமா. இதுக்கு தான் ஈவினிங் டைம் நான் வெளியவே வர்றதில்ல. எப்போ பார்த்தாலும் இப்பெல்லாம் நிறைய பூச்சி இருக்கு. சரி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ம் நல்ல பொண்ணு. ஏய் பார்த்து. அப்பன்னா ஆர் யூ ஓகே? ம் அது காலு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இப்போ பெயின் எதுவும் இல்லைல்ல? ஓகேவா? ம் ஒரு நிமிஷம் கூட என்னை தெரியவில்லை, விவரமேதும் அவள் அறியவில்லை, என்னை இருந்த போதும் அவள் எனதில்லை. சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். ஓகே அப்பன்னா. சரி, நீங்க பார்த்து. சரி, போயிட்டு வரேன். பாய். ம்